படி அடற்குன்றெறிந்தோன் கவிகேட் டுருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பீர் எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே. கிழியும்படி அன்று குன்று எறிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பீர் எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே. வலிமையுடைய கிரவுஞ்ச மலையைப் பிளந்து ஒளியுமாறு வலிமையுடைய வேலாயுதத்தை விடுத்து அருளிய திரு முருகப்பெருமானை புகழும் அருள் பாடல்களை கேட்டு உள்ளம் உருகி ஏனைய இழிந்த பாடல்களை கற்காமல் இருப்பீராக. நெருப்புடன் கூடிய நரகக் குழியையும் அதனால் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தையும் நீரில்லாத வழியே சென்று தவித்து யமனுடைய ஊருக்கு போகின்ற கொடிய வழியையும் அதனால் உண்டாகும் துன்பத்தையும் மறந்தவர்களுக்கு சொல்லுங்கள், மீண்டும் சொல்லுங்கள். திங்கள் முடியணிந்த சித்தி விநாயகனே, எண்கண் வினை தீர்க்கும் வித்தகா, மங்களங்கள் புல்லாக்களில் பொருள் சொல்ல பாட்டிலே நல் வாக்கு அடியேற்கு நல்கு. கந்தரலங்கார வரிசையிலே 56வது பாடலாகிய கிழியும்படி என்று தொடங்குகின்ற இந்த கந்தர் அலங்காரத்தை இப்பொழுது அனுபவிப்போமாக. கிழியும்படி அடற்குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கட்டிடாது இருப்பீர் எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கு. நேற்றுக்கு ஒருத்தர் பேரு சொன்னா இன்னைக்கு அவர் பேரை மறந்து போயிடும். நமக்கு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் என்ன பண்ணணும், இறைவனை நினைக்கிறோம். மிச்ச சமயத்துல இறைவனை மறந்து போயிடும். நமக்கு ஏதாவது ஒரு தொல்லை வரும்போது மட்டும்தான் உதவி வேணும்னு இன்னொருத்திட்ட கேட்கிறோம். இல்லைன்னா மிச்சப்படி உதவினவரும் மறந்து போயிடும், நன்றி செய்தவரையும் மறந்து போயிடும். நமக்கு அந்த நன்றியே கர்த்தர் நன்றி அறியாத அருணகிரிநாதர் பேசுறார். இறைவன் நமக்கு என்னென்ன செய்யறார், என்னென்ன நாம கேட்காம அவர் எவ்வளவு அள்ளி கொடுத்திருக்கிறார்னு நமக்கு தெரியறதில்லை. அவனை பற்றி நன்றியே நம்ம மனசு நினைக்க மாட்டேங்கிறது. எல்லாம் நான் செய்யறேன் என்னால் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எந்த செயலும் நம்மாலே ஆகவில்லை, இறைவன் செயலினாலே ஆகிறது என்கின்ற சமர்ப்பணம் நமக்கு இல்லை. அந்த சமர்ப்பணம் நமக்கு தேவை. அதனால என்ன பண்ணா, அகங்காரம் பிடிச்ச இந்த மலையையும் கிரௌஞ்ச பர்வதத்தையும் தாரகாசுரன் என்கின்ற மலையையும் சூரபக்தன் என்கின்ற மலையையும் கிழியும்படின்னு சொன்னார். ஏன்னா மலை ஆகிய சூரபக்தன் தாரகாசுரன் தான் அரக்கர்களா இருந்தாங்க. உடம்பு தோல் கிழியும்படி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மலை ஒடியும்படி பிளவும்படின்னு சொல்லலாம். கிழியும்படி அப்படின்னு சொன்னார்னா அந்த உடல் பகுதியானது கிழியிற மாதிரி இருக்கிறதுனாலே சூரபத்மாதிகளையும் தாரகாசுரனையும் கிரௌஞ்ச பர்வதமும் இது மூன்றும் அரக்கர்கள் புத்தி வாய்ந்தது. அரக்கர்களாக இருந்ததினாலே அதை கிழியும்படி அடர் குன்று எரிந்தோன். அடர்னு நல்லா பெரிது மிகுதியாக இருக்கக்கூடிய குன்று போல இருக்கக்கூடிய மலை போல இருக்கக்கூடிய இதுகளை முருகனுடைய வேலானது சென்று கிழியும்படி எரிந்தோன். அது கிழியும்படி வேலை எறிந்தோன். அதனால வேலை எறிந்த முருகப்பெருமான், அகங்காரம் அமகாரத்தை அழிக்கக்கூடிய முருகப்பெருமான், வேலை ஞான வேலை கையிலே தரித்தோன் ஆகிய அந்த முருகப்பெருமானுடைய கவியை கேட்டு உருகி, அவனுடைய கவியை கேட்டு உருக வேண்டும். முருகப்பெருமானுடைய கவியை கேட்டு நாம் உருக வேண்டும். இல்லைன்னா உருகாம சும்மா என்னமோ பாடுறோம், ஏதோ காதலாகி கசிந்துன்னு சொல்லுவாங்க. இறைவன் பேர்ல அன்பு கொண்டு கசிந்து உருகி அவன் நாமாவை சொல்லி அவனை பழகி அனுபவிக்க வேண்டும் என்பது பெரியோர்கள் வாக்கு. நம்மளாம் சும்மா என்னமோ சாஸ்திரத்துக்கு 2 தடவை நம்ம கோவிந்தா நல்லது கிடைக்கும்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. இறைவனை அன்போடு நம்ம குழந்தை அழைக்கிற மாதிரி, தாய் குழந்தைகிட்ட அன்பு காட்டுற மாதிரி, குழந்தை தகப்பன்ட்டு அன்பு காட்டுற மாதிரி, நண்பன்ட்டு அன்பு காட்டுற மாதிரி, இதெல்லாம் தான் அந்த நிகழ்ச்சிகளை தாயாய் தந்தையாய் நண்பனாய் குழந்தையெல்லாம்
அப்பர் சுந்தர மாணிக்கவாசகர் திருநாள் இறைவன் ஆட்கொண்டார். அந்த மாதிரி அந்த உண்மையான அன்பை கொண்டு வந்து இறைவனிடம் செலுத்த வேண்டும் என்பதை அந்த பகவான் இடத்துல ஆண்டவன் இடத்துல பக்தியை காட்ட வேண்டும். உருகா மனமும் சிவஞானம் உணரா அறிவும் உன் புகழை ஓதா நாவும் ஓத கேட்டு ஓந்தே இனிய நதி போல பெருகா விழியும் உடையனை பிறவைக்கடலில் வீணாமல் பேணி எடுத்து இங்கு எனது உள்ளம் பிரியா வரிஞ்சை பதிவாழும் முருகா வருக, சதுர்வேத முதல்வா வருக, வினை தீர்க்கும் முனைவா வருக, மலராறு முகவா வருக, மயிலேறும் மன்னா வருக, திருமாலும் மிருகா வருக, அடியார்கள் வாழ்வே வருக, தெய்வம் சிகாமணியே வருக வருகுவேன்னு அப்படி பிள்ளை பருவத்துல பாடுவாங்க. அந்த உருகி அழுது உருகி அன்பினோடு உன்னை நினைவு நானும் உலகம் ஒன்று பேச அறியாத அப்படின்னு அருணகிரிநாதர் பேசுகிறார். அந்த ஆண்டவனத்திலே உருக்கம் வேண்டும். உருகும் அடியவர் இருவினை இருள் பொரு உதய தினகர இமகரன் வலம் வரும் உலகம் முழுதொரு நொடியில் வலம் வரும் பெருமாள்னா அந்த இறைவனிடத்திலே உருகி அன்பாக அவனை பாட வேண்டும். அதை தவிர்த்து இழியும் கவி கற்றிடாது இருக்கு. அதை தவிர்த்து பொல்லாத தீக்குறளை சென்று போதோம்னா ஐயவம் பிச்சை மாத்திரம் இந்த திருப்பாவையில பாடுறாங்க. தீக்குறளை சென்று போதோம், தீயவைய நான் போய் பாட மாட்டேன், நல்லதை தான் பாடுவேன், இறைவனை தான் பாடுவேன், அவனுடைய கவியை கேட்டு உருகுவேனே அல்லது வேண்டாத இழி கவிகளை எல்லாம் கேட்டு கற்றுதாது இருப்போம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அந்த இறைவனுடைய அழகான கவிதையை அருணகிரிநாதர் முருகனுடைய அமைப்பையும் கேட்டு அவர் தேர்ல வர்றார். முருகன் அப்சரஸ் கன்னிகள் எல்லாம் முருகனுக்கு வீசுறாங்க. வள்ளி தேவியார் பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. விநாயக பெருமான் அனுகிரகம் பண்றதுக்கு கூடவே வரார். அம்பிகை புதல்வன் அழகாக 6 முகங்களையும் 12 கரங்களை வச்சுட்டு வரான். முனிவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் அவனை பாட்டி தோற்றம் செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாமே அழகான நிகழ்ச்சிகள். அந்த முருகன் வேலினை கையில் இருந்த வேலவனுடைய அழகான நிகழ்ச்சி பாடுகின்ற கவி எப்படி இருக்கும்னா, மதன் ஏவிய கடையால் இரு வினையால் புவி கடல் சாரமும் படிவாய் உடல் நடமாடுத முடியாது ஏன் மன மாயையோடு இருகால் வினை அமுது அற மூதுடை மலம் வேறற மகை ஞானக அனுபூதி அருள் மேவி பதம் ஏவும் உன் அடியாருடன் விளையாடுக அடியேன் மனம் பரிபூரண கிருபாகரமுடன் ஞான பரிமேல் அழகுடன் ஏறி விண்ணவர் பூமழை அடிமேல் விட பல கோடி பெண் மதி போலவே வருவாயே சத கோடி பெண் மடவார் கடல் என சாமரை அசையா முழு சசிசூரிய தொடராம் என 1 கோடி ஜடை முனிவோர் முனிவோர் சரணனவே வேதியர் மறை ஓடுக சதி நாடக அருள் வேணியர் அருள் பாலா விதியானவன் இளையோன் எனது உளமேவிய வள்ளி நாயகி வெகு மானுர தன மேல் அணை முருகோனே வெளியாசையோடு அசை பூவனம் மருகா மணி முதிர் அழக வெயில் வீசி அழகா தமிழ் பெருமாளேன்னு இந்த மாதிரி அழகிய முருகப்பெருமான் அங்கே தேரிலே ஏறி மயிலிலே வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை பார்த்து அழகாக ஆண்டவனை பரிபூர்ணமாக காணுகின்ற நிலையை பாடக்கூடிய கவிகளை கேட்டு கண் உருக வேண்டும். அதை தவிர்த்து ஈயும்படி கவி கேட்கிறாது இருப்பீர். இந்த வேண்டாத்த பொல்லாத கவிகளை எல்லாம் நாம கேட்டு ஏமாந்து போக வேண்டாம். உடையவர்கள் ஏவர், யார்கிட்ட பைசா இருக்கோ அவங்கள போய் பாடி பிழைச்சாங்க அந்த காலத்துல. உடையவர்கள் ஏவர் எவர்கள் என்ன நாடி உல மகிழ் ஆசு கவி பாடி உமது புகழ் மேலுகிரி அளவுமாக எனது உறவுமான மொழி பேசி அவன் என் சொந்தக்காரன் சொல்லி போன பணக்காரனை பார்த்து இந்த பிச்சைக்காரன் பைசா வாங்கணுங்கிறதுக்காக கவி போய் சாதாரண மனுஷன்கிட்ட போய் கவி பாடுவானோ. கவி பாடி அவன் கொடுக்குற பைசா அவனா வரியவர்கள் நாளை நடவும் என்ன நாடி அவனை நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி விடுவான் பணக்காரன். நலியும் மனமே உன் அருண ஒளி வீசும் நளின இரு பாதம் தருவாயா. அவன் மாதிரி என் வேண்டாத்தமன் பாட்டெல்லாம் பாடாம உன்னை நான் பாடி ஞானம் பெற வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ஒரு பெரிய புலவன் இருந்தா நிறைய பாட்டெல்லாம் பாடினா ஒரு பெரிய சிற்றரசனை அவனுடைய புகழை எல்லாம் சொல்லி அவன் அப்படிப்பட்டவன் பராக்கிரமசாலி அப்படி என்கிறதெல்லாம் கவியாக பாடினான் அந்த புலவன். எதுக்காக? அந்த மன்னரிடம் சிற்றரசனிடம் பொருள் தேட வேண்டும் என்று அவனை பற்றி பாடினா அதை எல்லாரும் சேர்த்து போட்டுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பிரமாதமான பாட்டு, இந்த பாட்டை போட்டுவே சங்கத்துல மதுரை தமிழ் சங்கத்துல கொடுக்கலாம் சங்கத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. சங்கத்துல எடுக்காத பாடலை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் பொத்தாமர குளத்துல போடுவாங்க. அதுவும் வரலைன்னா அந்த பாடலை கொண்டு போய் ஊமர்கள் அந்த பொம்மை இருக்கும், நிறைய ஒரு 10 பொம்மை இருக்கும், கவிஞர்கள் பொம்மை இருக்கும் கோவிலுக்குள்ள. அந்த பொம்மை சிலைகள் பக்கத்துல போய் நின்று பாடுவாங்க. அந்த சிலை சிறக்கம்மம் செய்யுமாம் இல்லது கரக்கம்மம் செய்யுமாம்னு
மதுரை புராணத்துல இருக்க தலையை ஆட்டுமா, இல்ல கைகளை தட்டுமா, இல்ல கண்ணீர் மல்குமா, இந்த முகத்தை துளி பண்ணுமா, அந்த சிலைகள் எல்லாம் அந்த எக்ஸ்பிரஷனை காட்டுமா, எனக்கு அந்த பாடல் பிடிச்சிருக்கிறதா நல்லதா இல்லையான்னு. அதுக்கப்புறம் அதை ஆய்வு செய்வாங்களாம். அந்த மாதிரி இந்த பாடலை கொண்டு போய், இந்த ராஜாவுடைய பாடலை கொண்டு போய் இந்த ஞானிகள் எல்லாம், எல்லா ஞானிகளுமா சேர்ந்து கொண்டு போய் அந்த பொம்மைகள்கிட்ட வச்சு இந்த பாட்டு சிறப்பா இருக்கிறதான்னு கேட்டாங்களாம். யாரு முருகனை பாடல, சாதாரண மன்னனை பாடி இருக்கிற பாடலை கொண்டு போய் சிறப்பாக இருக்கிறதா எல்லா ஞானிகளும் கேட்டாராம். அப்ப பொம்மைகள் தலைய ஆக்கலையாம், கை தட்டலையா, ஆனா அசிரீரி கேட்டுதாங்க. எல்லோரும் ஞான தெளிஞீரே கேளீர் சொல், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமா, பொல்லா கருப்புகழை கேட்குமோ, காண மயில் வீலன் திருப்புகழை கேட்கும் செவி. இந்த ராஜா அப்ப வயத்துல பிறந்த கருவுல பிறந்த ஒரு சாதாரண மனுஷனுடைய புகழையா நாங்க கேட்போம். மயில் வீரன் ஆகிய முருகப்பெருமான பாடி இருந்தா அந்த பாடலை நாங்க கேட்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால கவிகளையே இறைவனுடைய கவியை கேட்டு உருகுதல் தான் முக்கியமே ஒழிய, சாதாரண விஷயங்களும் கவிகளும் கற்றிடாது இருக்கு, அதெல்லாம் கத்துக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி தர்றாரு அருணகிரிநாதர். அது எதுக்காக? எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும் துயரும் பகரே மறந்தவர்க்கே அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூற்றுவன்னா யமன், அவன் கடைசியில் உயிர் போகும்போது வருவான் வரமாட்டான்னு நம்பிக்கை இல்லை மனுஷாளுக்கு. அந்த கூற்றுவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஆத்மாவை உடல்ல இருந்து இந்த தாதுக்களால ஆன உடலை கீழே போட்டுவிட்டு ஆத்மாவை மட்டும் பிடிச்சு கயிறு கட்டி பாச கயிறை போட்டு கட்டி இழுத்து தரதரான்னு கொண்டு போவானா, நரகத்துக்கு கொண்டு போவானா. முதல்ல நரகத்துக்கு தான் போகும், அங்க போய் ஆய்வு பண்ணி தான் இது புண்ணியத்துக்கு போகும் சொர்க்கத்துக்கு போகும் அப்படிங்கறத நிர்மாணம் பண்ணுவாங்க. அந்த நரகத்துக்கு இழுத்துட்டு போவானாம். அங்க போகும்போது ஒரு பெரிய வைத்தரணின்னு ஒரு நதி, விதர்பான்னு ஒரு நதி, இந்த நதிகள் எல்லாம் கடந்துதான் போகணும். அங்க போகும்போது ஒரு கும்பியாருன்னு ஒரு கிணறு, ஒரு பெரிய ஒரு வட்டமான ஒரு கிணறு இருக்குமா. அதுல சேரும் ஜகதியும் ரத்தமும் வச்சு கிடக்குமா, நாத்தம் அடிக்குமா, பூதங்கள் எல்லாம் படுத்துட்டு இருக்குமா, பேய்கள் எல்லாம் விழுந்து கிடக்குமா. அந்த இடத்துல பயங்கரமான நாத்தத்துக்குள்ள இழுத்து கொண்டு போய் தரதரான்னு கொண்டு போவானா. நம்ம உடல்ல இருந்து ரத்தம் எல்லாம் முடியுமா. அதுக்காக என்ன பண்றாருன்னா, இந்த உடம்பு ஆத்மாவா தானே இருக்கு, அதுக்கு உடல் கிடையாது, வலி தெரியாது. அதனால அட்டகம்னு ஒன்ன போட்டு ஒட்டுவானா. அந்த அட்டகத்துல பஞ்ச பொறிகள் 5 பொறிகளும் சேரும். நமக்கு மனம் புத்தி சித்தம் அகங்கார தவிர்த்து இது 3 சேர்ந்துக்கும். மொத்தம் 8 விஷயம் நமக்கு சேரும். அத அந்த கொண்டு போகும்போது அது எப்படி இருக்கு அந்த இடம்? பிணம் ஓரிடம் நினம் ஓரிடம் போர்க்களம் யமனாரிடம் கூட்டமாய் குடியேற சேர மலக்கடல் தீ எரிய மாண்டவர்கள் ஆவி கலக்கும் இடம் பீதி கொண்டு உலக்கிட உயிரும் நொந்து நாற்றம் புறம் செற்ற நரக குழிக்கு அக்கும்பி பாத தோற்றத்தினை கண்டு கடக்க கதியில்லாது நீந்தி சென்று முக்கி முனகி தட்டி தடவி தடமில்லாது குருதி கக்கி வறண்ட வாய் ஒரு துளி நீர் இல்லாது வக்கிரமாக முடிய பாசம் கொண்டு கெங்கரன் வலிக்கும் நாள் வந்துடுமே, என் செய்வேன் ஆண்டவனே அப்படின்னு வேதனைப்படுமா அந்த ஆவி. ஐயோ என்னை கூட்டி இழுத்துன்னு போறானே, என்ன பண்ணலாம்னு சொல்ற. அருணகிரிநாதர் அந்த நரக லோகத்துக்கு கொண்டு போய் இந்த கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியையும் துயரையும் துயர்னா என்ன? துக்கம். அந்த நரகத்துக்கு போனா என்ன துயர் வரும், அந்த குழி எப்படி இருந்ததுங்கிறத இவர் கொடுத்தார். இப்ப அந்த துயரம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறாரு. மரித்திடில் ஆவி மரித்திடு புவனத்தொரு அப்படிங்கிற திருச்சிராப்பள்ளி பாடல். அந்த பாடல்ல அருணகிரிநாதர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். மரித்திடில் ஆவி உரியட்டகம் இட்டு, ஆவியானது புரி அட்டகம் இட்டு, அது அட்டகம் நான் சொன்னேனே 8 விதமான 5 பொறிகளும் மனம் புத்தி சித்தம், இத 3ஐயும் சேர்த்து அந்த ஆவிக்கு உணர்ச்சியை கொடுப்பானா. அந்த ஆவி அனுபவிக்குமா, துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக அதற்கு இந்த 8 குணத்தை சேர்த்துவானா. சேர்த்தி புரியட்டகம் இட்டு அது கட்டி இறுக்கி அடி குத்து என அச்சம் விளைவித்து அலற புரள் வித்து வருத்தி மணல் சொருவித்து மணல உடம்பெல்லாம் போடுவானா. அனலூடு அது அப்புறம் அக்னிக்குள்ள கொண்டு போய் போடுவானா. தவனப்பட விட்டு எரிய விட்டு உயிர் செக்கி வரைத்து செக்கில் அரைத்து செக்கில போட்டு அரைப்பானா. அணி பற்கள் உதிர்த்து பல்லெல்லாம் கைட்டு கீழே போடுவாங்க. உதிர்த்து எரி செப்புருவை செம்புதால பண்ணின ஒரு உருகின சிலைய கொண்டு வந்து மேல போட்டு தழுவ விடுவானா. செப்புருவை தழுவ பனி முட்களில் கட்டி அசித்திட வாய் கண் சலரப்பட எற்றி இறைச்சி அறுத்து இறைச்சி மாம்சத்தை கொண்டாந்து பச்சையா போட்டு சாப்பிடுன்னு வாயில கொடுத்து அடக்குவானா. அறுத்தி அயில் வித்து முறித்து நெறித்து துளைய தலையிட்டு பருத்தும் யம பிரகார துயர் தீராய் அப்படின்னு இந்த
அருணகிரிநாதர் யமலோகத்துல நடக்கிற நிகழ்ச்சியை எல்லாம் கண்ணால பிக்சர்ல டிவியில பார்த்தா மாதிரி அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிற அளவுக்கு உலகத்துல யாருமே கொடுக்கல. அந்த புவனத்துரு அப்படிங்கிற ஆரம்பிக்கிற திருச்சிராப்பள்ளி பாடலிலே இந்த நரக குழியில என்னென்ன நடக்கும் துன்பம் எல்லாம் அந்த வழியும் துயரும் பகரீர் மறந்தவர்க்கே நாம இன்னைக்கு மறந்து போயிடுவோம். அதனால மறக்காம இருக்க மன்மதன் என்ன பண்ணா, முருகப்பெருமான் வர வேண்டும் என்பதற்காக தேவர்களாலே ஏவப்பட்டு சிவபிரான் தவம் செய்து கொண்டிருக்கிற சிவபெருமான் அம்பிகை தவம் செஞ்சுட்டு இருக்கா, 2 பேரும் கல்யாணம் ஆகலைன்னு எங்கிருந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு அனுப்ப தேவர்கள் ஆணையினாலே மன்மதன் ரதியோடு சிவபெருமானை அடைந்து அவன் மேலே பஞ்சபாணத்தை ஏவினான். அது செய்யக்கூடாத காரியம். இறைவனிடத்திலே அந்த மாதிரி தன்னுடைய செயலை காட்டின மன்மதனை கடவுள் நெற்றிக்கண்ணாலே எரித்து சாம்பலாக்கினார். ரதி இறப்ப நீன கரியவன் மகனுக்கு ஆவி உதவிய கருணை போற்றி ரதி சாமிகிட்ட கேட்கிறா, சுவாமியே என் கணவனை கொடுத்துடு, நான் பதிவிரதே அம்பாள வேண்டின்னு இருக்கேன், அந்த பத்தினி பக்கத்துல வச்சுட்டு இருக்கிற இறைவனே என் கணவனை திருப்பி கொடுன்னு கேட்டபோது சுவாமி அவனை நிதர்சன ஆக்கி யாருக்கும் காணாமல் உனக்கு மட்டும் காணுமான்னு கொடுத்துட்டாளாம். எரிஞ்சு போன சாம்பல் கீழே கிடந்தான். அவன் ரொம்ப நல்லவன்பா, தேவர்கள் அனுப்பிச்சதுனால வந்திருக்கான் பாவம் சொல்லி அந்த சாம்பல் எடுத்து சிவபெருமான் உடம்புல எல்லாம் ராக்க பூச்சிங்காதான் அந்த சாம்பலை பூச்சிங்காத ராக்குன்னு பேரு சன்ஸ்கிரிட்ல சாம்பலுக்கு. அந்த சாம்பலை பூச்சிங்க தேவன் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கான், உடம்புல சாம்பல் பூச்சிங்கான், திருநீர் அழிகின்ற இறைவனாக ஆனா அழகு அதிகமாச்சு, முகத்துல சுந்தரம் கிடைச்சது. சுந்தரேஸ்வரர் சுவாமி அந்த அழகான மன்மதன் எரிஞ்ச சாம்பலை விட்டுக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாளைக்கு நானும் சாம்பலா போவேங்கிற அர்த்தம். தினமும் நினைவு கொடுக்கறது. அந்த விபூதியை விட்டுக்கும் போது நாளை நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த ஆத்மா உடலை கூட்ட விட்டு பிரிஞ்சு யமன் கொண்டு போவான் ங்கிற நினைப்பு நமக்கு இருந்தா தான் தலை வணங்கி இறைவனை நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்கின்ற ஒரு துளி நேரமாவது அந்த முருகனை ஆண்டவனை மனதிலே நினைப்போம் என்கின்ற உணர்ச்சியை நமக்கு கொடுக்கும் என்பதனாலே நரக குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் மறந்தவர்க்கை சொல்லிக்கிட்டே இருங்க மறந்தவர்க்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் திருநீர் நெற்றியிலே இட்டுக்கொண்டு அந்த சுந்தரமாவது நீதி, துதிக்கப்படுவது நீதி, மந்திரமாவது நீதி, வானவர் மேலது நீதி, செந்துவர் ஓர் வாழ் பங்கன் திருவாலவாயன் திருவண்ணீரேன் ஆண்டவன் பேரை சொல்லி ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமும் மலர் சூட வேண்டும் அருணகிரிநாதர் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். அதனால கிழியும்படி அடற்குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி ஈயும் கவி கட்டிடாது இருப்பீர் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் மறந்தவர்க்கே அப்படின்னு எடுத்து சொல்லுகின்ற துன்பம் வந்தா என்ன பண்ணணும். ஆகையினாலே இன்றைக்கே சொல்லி வைத்தேன். முருகா என்கின்ற நாமம், நமசிவாய என்ற நாமம், அதை என்றென்றும் போற்றி நாம் ஆண்டவனை நினைத்து கொண்டு இருந்தால் உயிர் போம தனி வழிக்கு ஆண்டவனுடைய கருணை நம்மை நரகக்குழி அணுகாமல், துஷ்ட நோய் அணுகாமல் அவன் திருப்பாதத்திலே கொண்டு சேர்க்கும் என்பது உண்மை. சிறப்பான பாடல். வெற்றிவேல் முருகன் அரோகரா.